ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை தான் பார்க்க போறோம். நிச்சயமாக இந்த ஒரு வசனத்தை நீங்கள் 21 முறை நியத் வைத்து ஓதி பாருங்க. எந்த ஒரு தேவையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதற்கான பதிலை அல்லாஹ் விரைவில் கொடுப்பான். அதுலேயும் அவசர தேவை இருக்கு, ஏதாவது அவசரமாக பண உதவி தேவைப்படுது, இந்த மாதிரி எந்த ஒரு அவசர தேவைக்கும் இதை நீங்க மறந்து விடாதீங்க. ரொம்ப சிறப்புக்குரிய அமல்னு சொல்லலாம். நம்ம சிறப்பான அமல்களை எடுத்து செய்துவிட்டு கேட்கக்கூடிய துவாக்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மதிப்பு ஜாஸ்தி தான். அதனால் நம்ம நியத் வைத்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு இந்த ஒரு வசனத்தை ஓதி பாருங்க. இது குர்ஆனில் வரக்கூடிய வசனம்னு சொன்னோம். சூரா தலாக்ல வரக்கூடிய 2வது 3வது வசனம். அந்த வசனம் தான் பார்த்தீங்கன்னா வமை எத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜவ் வ யர்ஜுகுஹு மின் ஹைசு லா யக்தஸிப் வமை யத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ அஸ்புஹு இன்னல்லாஹ பாலிஹு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிக்குல்லி ஷைஇன் கத்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் வைக்கிறாங்களோ, அதாவது யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை எப்போதும் ஏற்படுத்துவான். அப்போ அல்லாஹ்வை நம்பினா மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும், எல்லா சமயத்துக்குமே தேவையான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இன்னும் அப்படி நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் காணாத புறத்திலிருந்து ரிசுக்கை தருவான். ரிசுக் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய நீரும் ரிசுக்கு தான், உணவும் ரிசுக்கு தான், ஆடையும் ரிசுக்கு தான், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பணமும் ரிசுக்கு தான், நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை, நல்ல குழந்தைன்னு சொல்லிட்டு அனைத்துமே நமக்கு ரிசுக்கு தான். அப்படி நமக்கு தேவையான ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு காணாத புறத்திலிருந்து கொடுப்பான். இன்னும் அவன் நாடியதை செய்வதில் அவன் ரொம்ப சக்தியுடையவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு அவன் நாடிட்டானா போதும், அது நடக்கிறதுக்கு அவன் பார்த்துப்பான். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை நாடுறோம், ஒரு விஷயத்தை விரும்புகிறோம்னா அதை நம்ம செய்யறதுக்கு சக்தி பெற்றவங்களா இருக்கோம்னா இல்லை. நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்குது, எத்தனையோ தேவைகள் இருக்குது. அத்தனையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அல்லாஹ் இடத்துல கேட்டுட்டு பொறுத்து தான் இருக்கோம். ஆனால் அல்லாஹ் விரும்பிட்டான், இந்த அடியானுக்கு நான் கொடுத்துடணும் அப்படின்னு விரும்பிட்டானா அதை எப்படியாவது என்ன பண்ணுவான், இலகுவாக்கி உங்களுக்கு கொடுத்துருவான். அதுதான் அவன் நாடியதை நாடியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்குது. அந்த நாடியவர்கள் யாருன்னு பார்த்தா அவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இன்னும் அல்லாஹுடைய உதவி நமக்கு வேணும், அல்லாஹ் நாடுனால் அந்த உதவி நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தக்கூடிய வசனமாக இருக்குது. இந்த வசனத்தை ஓதி நீங்கள் துவா செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்காம போகவே போகாது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் இந்த அமலை செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். வியாழனுடைய மக்ரிபிலிருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே உங்களுக்கு எப்போயெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜும்மா நாளுடைய சுன்னத்துகளை கடைபிடித்து கொள்ளுங்கள். எந்த ஒரு அமலை செய்யும் போதும் அந்த நாளுடைய ஃபரலு சுன்னத்துகளை விடக்கூடாது. அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய நஃபிலான அமல்கள் இன்னும் அதிக நன்மையோடு அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அந்த அன்னைக்கு நீங்கள் முதல் 5 நேர தொழுகையை தொழுங்க. அதுக்கப்புறம் சுன்னத்துகள்னு ஜும்மா நாளைக்கு என்ன இருக்குன்னா, ஜும்மாவுடைய நேரத்தில் நபியின் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவது, இன்னும் ஜும்மா நாள் அவை அதிகமாக துவா செய்வது, அதிகமான நல்லமல்களை செய்வது, மறுமை நினைப்போடு கழிப்பதுன்னு சொல்லிட்டு ஜும்மாவுடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே கடைபிடித்துட்டு அதோடு சேர்ந்து இந்த அமலை செய்து பாருங்கள். வெறும் சின்ன ஒரு அமல் தான். 21 முறை ஒரே தடவை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. 1-2 நிமிஷத்தில் ஓதிடலாம். நீங்கள் ஒழு செய்துட்டு தான் ஓதணும்லாம் கிடையாது. தொழுகை இல்லாதவங்க கூட ஓதலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக மனசுக்குள்ளே நியத் வச்சுக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுங்க. ஒரு 3 முறை ஸலவாத் ஓதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை 21 முறை ஓதுங்க. பொறுமையாக ஓதுங்க. ஓதும் போதே உணர்ந்து ஓதுங்க. அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நானும் ஈமான் கொண்டவன் தான். அதே மாதிரி அல்லாஹ் எதிர்பார்க்காத விதத்தில் கூட எனக்கு தேவையானதை கொடுத்து விடுவான். அப்படி கொடுப்பதற்கு அவனுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுங்க, இந்த அர்த்தத்தை மனசில் வச்சுட்டு இந்த வசனத்தை 21 முறை பொறுமையாக ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு கடைசியாக மறுபடியும் 3 முறை ஸலவாத் ஓதுங்க. ஸலவாத் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் துவாவை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நாளில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். அதே போல் ஓதும் போது அந்த ஸலவாத்து கூட நீங்கள் எளிமையான ஸலவாத் ஓதுவதை விடவும் தரூதே இப்ராஹிம் ஸலவாத் ஓதுவது இன்னும் சிறப்பு. ஏன்னா அது எல்லாருக்குமே மனப்பாடமாகவும் இருக்கும்.
ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜும்மா நாளில் ஓதுவதற்கு அது இன்னும் சிறப்பான செலவாத்து. ஆனால் நம்ம மற்ற நேரத்துலலாம் எப்பயுமே செலவாத்துன்னு சொல்லிட்டா சின்ன சின்ன செலவாத்து தான் ஓதுவோம். ஆனால் நீங்கள் இந்த அமல் செய்யும் போது ஜும்மா நாளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தரூதே இப்ராஹிமையே நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலவாத்துங்கிற இடத்துல 3 தடவை முதல்லையும் கடைசியில் 3 தடவையும் ஓதிக்கோங்க. அது இன்னுமே வந்து நபியுடைய முகபத்தை இந்த நாட்களில் பெற்றுத்தரும். ஏன்னா இந்த நாட்களில் நம்ம சொல்லக்கூடிய செலவாத்து நபி அவர்களிடத்துல போய் நமக்கு அதற்கான பதிலை வந்து கொடுப்பாங்க. சுபஹானல்லாஹ். இந்த மாதிரி சிறப்புக்குரிய நாள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சிறப்புக்குரிய இபாதத்துகளை செய்து நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் போது தான் நம்முடைய துவாக்கள் என்னாகும், மிக மிக வேகமாக கபூலாக்கப்படும். இந்த நாட்களில் அமல்களை செய்து உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. உங்கள் அனைவருக்காகவும் நம்ம துவா செஞ்சுட்டு தான் இருக்கோம். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.